ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி 2 முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா தோல் சீவிக்குங்க. இப்போ நம்மளுக்கு முருங்கைக்காய் அதிகமாக கிடச்சிட்ருக்கு. அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் நான் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. அதை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கலான்னு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக நார் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் 1 கப் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய்க்கு 5 வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் வறுபட்டதும் ஒரு ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. கூடவே 3/4 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. 1 கப் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்காயோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகும் தானே, நல்லா பொறுமையாக நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயை எடுத்துகிட்டு மிச்ச தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது ஒரு ஹெல்த்தியான சூப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே முருங்கைக்காயில் 3 ரெசிபின்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதில் தோலை வச்சு எப்படி நம்ம சூப் ரெடி பண்ணலான்னு போட்டிருப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தோல் எடுத்து சைடிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலோ, அல்லது ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தாலோ இதை நீங்கள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஹெல்த்தியான ஒரு சூப்பையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சூட்டபிளான ஒரு ரெசிபியையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததோடு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற வத்தலையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது வத்தல் சரியாக அரைஞ்சி வராது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் முருங்கைக்காயும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வத்தலை வச்சு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முருங்கைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அரைச்சிருப்போம். இந்த மாதிரி முருங்கைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.